ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ரெக்கர்ஸ் அகாடமி. மார்க்கெட்ல வேற வேற லெவல்ல இன்னைக்கு ஒரு ஃபால், சரியான ஃபால். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ட்ரம்ப் அண்ணாச்சி தான். வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்றாரு. அவருக்கு நோபல் பரிசு குடுக்கலையாமா. 8 போர நிப்பாட்டியிருக்கேன். எனக்கு யாரும் நோபல் பரிசு குடுக்கல அப்படின்னு வேற வருத்தத்த தெரிவிச்சிருக்காரு. ஸோ, இன்னைக்கான நியூஸஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அடுத்த ஒரு எச்சரிக்கை குடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸஸ் அண்ட் யுரேனியம் வாங்குறாங்களோ, அந்த கண்ட்ரி எல்லாத்துக்குமே 500% வந்து டாரிஃப் போடப் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அது வந்து அஃபிஷியலா நெக்ஸ்ட் வீக் வரவே போது. அந்த டாரிஃப் அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகப் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அஃபிஷியல் நியூஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த டாரிஃப் வந்துச்சுன்னா, மார்க்கெட் என்ன ஆவான்னே தெரியல. ஆக்சுவலி வந்து 100% போட்டதுக்கே வந்து ஒரு மாரி செல்லிங் இருந்துச்சு. இப்போ வந்து 500% ஜஸ்ட் நியூஸ் வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் 1% வந்து டவுன் கிட்டத்தட்ட 230 பாயிண்ட் பக்கம் டவுனு. ஸோ அந்த நியூஸ் அது வந்து அஃபிஷியலா வந்ததுக்கப்புறம் என்ன ஆகப் போகுதுன்னு தெரியல. அண்ட் ட்ரம்ப் சும்மா இல்லாம ஒரு ஐலேண்டே வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்க ஒரு பிக்கஸ்ட் ஐலேண்ட் அத வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அ பிளஸ் அந்த ஐலேண்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யுஎஸ் வந்து எங்க நாட்டுக்குள்ள அத்துமீறி உள்ள வந்தாங்க அப்படின்னா, எங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதாவது ஆர்மி எல்லாத்துக்குமே வந்து நாங்க ஃபுல் ஃப்ரீடம் குடுக்குறோம். ஆ திரும்ப வந்து எதிர்த்து அடிக்கிறதுக்கு நாங்க ஃபுல் ஃப்ரீடம் குடுக்குறோம் எங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் நெறைய போயிட்டுருக்கு. ட்ரம்ப் சும்மா இருக்க மாட்றாரு. எல்லாரையும் சொரண்டி விட்டுட்டு இருக்காரு. புட்டின் ஒரு பக்கம் செம்ம கான்ல இருக்காரு. அவங்களோட க்ரூட் ஆயில் ஷிப்ப வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கு. அவர் ஆல்ரெடி சப்மரீன்ஸ்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டதா தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்ல்ட் வார் 3 வந்து இது ட்ரிகர் பண்ணுதா? அப்படின்ற மாரியும் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இது நடந்தா மார்க்கெட் என்னென்ன மாரி ரியாக்ட் ஆகும்? ஆல்ரெடி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சின்ன செல்லிங் ஸ்டார்ட் ஆகுறான். ஒரு அப் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருந்தவன். கடந்த நவம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட்குள்ள இருந்தவன், ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரெண்ட வுட்டு, அந்த ஜோன வுட்டு அவன் வெளில வர்றான். இன்னைக்கு வெளில வந்திருக்கு. 26,000 மேஜர் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அத விட இன்னைக்கு கீழ இறங்கி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நாளைக்கு எனக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா, 25,800 நிஃப்டி வந்து பிரேக் பண்ணி கீழ போச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டா மாறுறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்குங்க. அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறி டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா நெறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டிக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25,800 தான். அத பிரேக் பண்ணுச்சுன்னா ரொம்ப க்ரூசியல்ங்க நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இத வந்து எப்படின்னா, ஹையர் லோ ஃபார்மேஷனாவும் எடுத்துக்கலாம். இல்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதான்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்ப இவன் கீழ இறங்குறான் அப்படின்னா, அவனுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 59,300ல இருக்கு. அத பிரேக் பண்ணான்னா 58,800 இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல். ஐடி வந்து நேத்து ஏத்துனத இன்னைக்கு மொத்தமா இறக்கிட்டாங்க. ஓகே. ஆனா திரும்ப அந்த ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த அக்டோபர்ல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கான். ஸோ இந்த ட்ரெண்ட வந்து இன்னும் ரிவர்சல் ஆகல. இப்ப நிஃப்டி வந்து கீழ இறங்கிருச்சு. பட் இவன் வந்து கீழ இறங்கல. அந்த கரெக்ட்டா அந்த ட்ரெண்ட் லைன்லயே தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ நாளைக்கு எதுவும் ஆக்சுவலி இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்கும் ஃப்ளாட்டா கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, திரும்ப செல்லிங் இனிஷியேட் ஆச்சு அப்படின்னா, ஐடியும் க்ரூசியல் தான். ஸோ அவனுக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 36,800 இப்போ 37,900ல இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் இண்டெக்ஸ் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஐடியும். ரிலையன்ஸ் ஹெவியா ஃபால் ஆயிட்டு இருக்குங்க. ரிலையன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சப்போர்ட் லெவல். அந்த சப்போர்ட் லெவல்ல தான் க்ளோசிங் வச்சிருக்கான். இன்கேஸ் நாளைக்கு இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா 1423 நான் நேத்து 72 வரைக்கும் வரும்னு சொன்னேன். 70ல க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ அடுத்து 1423ல தான் அடுத்த சப்போர்ட்டே இருக்கு. ஸோ ஃபால் ஆச்சு அப்படின்னா, இன்னொரு 50 பாயிண்ட் பக்கம் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிலையன்ஸ் வந்து ஹியூஜ் ஃபால் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அந்த சொல்லியிருந்தேன். 938ன்னு சொல்லி அது நியர்பை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாரி பாசிட்டிவா க்ளோசிங் வச்சிருக்கான். இவன் வந்து அந்த 938 பிரேக் பண்ணானா, இவனும் வந்து அடுத்து ஒரு ஃபாலா வந்து 913 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தடுத்து வந்து ஃபால் ஆகுற மாரியே தான் இருக்காய்ங்க. ஸோ ஆனா ஃபால் ஆனா ஒரு விதத்துல வந்து நல்லது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆ ஆல்ரெடி வந்து நிஃப்டியும் ஆல் டைம் ஹை போனதுனால நெறைய ஷேர்ஸோட பிரைஸ் வந்து நல்லா ஹை ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா, நெறைய ஷேர்ஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்லயே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ
டிசிஎஸ் சாரி ஐடிசி எடுத்தீங்கன்னா ரூ. 400 இருந்த ஷேர் ஒரு 2 கரெக்ஷன்னாலேயே ரூ. 350 வந்திருக்கு. ஆமா. அரவுண்ட் ரூ. 400 கிட்ட சாரி ரூ. 500 போன ஷேர் ரூ. 350 வந்திருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு ஷேர் வந்து ரூ. 150 டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்குது. ஒரு நல்ல கம்பெனியோட ஷேர். ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து அவங்களுக்கு இன்னும் ஃபால் இருக்கு. ஏன்னா சிகரெட்டோட ரேட்லாம் இன்னும் ஏறி முடியல, ஏற ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அந்த ரேட்ல மேபி ஃபால் இருக்கலாம். இன்னைக்கு வந்து பிஹெச்இஎல் ஷேர்ஸ் கூட 10% வந்து அவுட். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நமக்கு கிடைக்கிறது தான். ஸோ அதை வந்து இன்வெஸ்டர் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பாங்க. நிறைய ஏஎம்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இன்வெஸ்டரா பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க இறங்கட்டும் அப்படின்னு நீங்க ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லாவே இறங்கட்டும். இறங்கி திரும்ப ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா நமக்கு நிறைய டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நிறைய ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட கெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் மார்க்கெட்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.